வணக்கம். இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடும் தோல்வி அடைந்ததற்கு காரணத்தை கூறியுள்ள விக்னேஸ்வரன். இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரான ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் அன்று நான் கூறியது இன்று நிரூபணமாகியுள்ளது என சுட்டிக்காட்டு. அரசாங்கத்தால் நிராகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சிகளுடன் தேசிய மக்கள் சக்தி கைகோர்த்து சபைகளை நிறுவாது என டெட்வின் சில்வா அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரான ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் அன்று நான் கூறியது இன்று நிரூபணமாகியுள்ளது என தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த தேர்தல் அனுர அலை என்று கூறப்பட்ட பொய் பரப்புரைக்கு முடிவு கட்டி தமிழ் தேசியத்தின் இருப்பை உறுதி செய்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தமிழ் தேசியத்தை வடக்கு கிழக்கில் வலிதாக்கி எமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி, மாற்றம் என்ற அலைக்குள் மக்கள் அல்லுண்டு விடுவர் என பெரும் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்த சூழலில் நாம் இம்முறை 58 சபைகளில் போட்டியிட்டு 40 சபைகளின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் வகையில் பெரும் வெற்றி பெற்றுள்ளோம். இந்த வெற்றியானது தமிழ் தேசியத்தின்பால் மக்கள் கொண்டுள்ள நேசத்தை காட்டுகிறது. இந்நேரம் பல சபைகளில் ஆட்சியமைக்கும் தரப்பாக நாம் இருந்தாலும் அதற்கான பெரும்பான்மை பலத்தை சக தமிழ் கட்சிகள் வழங்க வேண்டிய அல்லது ஆதரவு கோர வேண்டிய தேவையும் இருக்கின்றது. காலச்சூழலின் நிலையை உணர்ந்து சக தமிழ் கட்சிகள் ஆதரவு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. எனவே தமிழ் மக்களின் தேசங்கள் தமிழ் தரப்பினரிடையே இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் மக்கள் உறுதியாகவே இருக்கின்றனர் என தமிழரசு கட்சியின் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபையின் முதல்வரை தேர்ந்தெடுப்பதற்கு எதிர்க்கட்சி பெரும்பான்மையை கொண்டிருப்பதால் மற்ற எதிர்க்கட்சிகளின் ஆதரவை நாடும் என்று தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார குறித்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி அதிக இடங்களை வென்ற போதிலும் எதிர்க்கட்சிகளே பெரும்பான்மையை கொண்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அதிக எண்ணிக்கையிலான இடங்களை வென்ற போதிலும் கொழும்பு மாநகர சபையில் எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மையை கொண்டுள்ளன. அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபையில் அதிக வாக்குகளை பெற்று மொத்தம் 48 இடங்களை வென்றது. எனினும் இலங்கையின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய உள்ளூராட்சி அதிகார சபை மற்றும் இலங்கையின் மிகப்பெரிய நகரம் மற்றும் நிதி மையத்தின் நகராட்சி நிர்வாகம் அமைப்பான கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி ஒட்டுமொத்த பெரும்பான்மையை பெற தவறிவிட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மாகாண நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். போலி ஆவணங்களை தயாரித்து கிரிபத்கொட பிரதேசத்தில் உள்ள அரசு காணி ஒன்றை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் பிரசன்ன ரணவீர கைது செய்ய திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பிரசன்ன ரணவீர மாகாண நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வாவும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த வழக்குடன் தொடர்புடையவர்கள் மேர்வின் சில்வா உள்ளிட்ட மூவரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு மாகாண நீதவான் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை எதிர்வரும் 19ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாகாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவர் இன்று மாகாண நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையிலேயே நீதவான் மேற்படி உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஜேவிபி பொதுச் செயலாளர் டெட்வின் சில்வா அரசாங்கத்தால் நிராகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சிகளுடன் தேசிய மக்கள் சக்தி கைகோர்த்து சபைகளை நிறுவாது என தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து பணியாற்ற விரும்பும் தனிநபர்களின் சுயாதீன குழுக்களை தேசிய மக்கள் சக்தி பரிசீலிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி கட்சி பெரும்பான்மை உறுப்பினர்களை பெற்ற நிறுவனங்களில் தேசிய மக்கள் சக்தி சபைகளை நிறுவும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களால் நிராகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சிகள் சபைகளை அமைப்பது நெறிமுறைக்கு புறம்பானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பெரும்பான்மை உறுப்பினர்களை பெற்ற கட்சிகளே சபைகளை நிறுவ வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் தமிழர் பிரதேசங்களில் தமிழ் தேசிய கட்சிகள் முன்னிலையில் உள்ளன. நாடாளுமன்ற தேர்தலில் பாரிய வெற்றி பெற்று பெரும் எதிர்பார்ப்புகளுடன் களமிறங்கிய ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி பாரிய பின்னடைவை தமிழர் பகுதிகளில் சந்தித்துள்ளது. இதனிடையே ஈழமக்கள் ஜனநாயக கட்சி இந்த தேர்தலில் பலத்த சரிவை சந்தித்துள்ளது. அந்த கட்சி பல இடங்களில் 4 அல்லது அதற்கு பின்னர் இடங்களுக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்டு வந்த தமிழரசு கட்சி வடக்கு மாகாணத்தில் மீண்டும் தனது ஆதிக்கம் செலுத்துகிறது.
யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் முடிவுகளின்படி யாழ்ப்பாணம் மாநகர சபை பருத்தித்துறை பிரதேச சபை நல்லூர் பிரதேச சபை வலிவல கிழக்கு பிரதேச சபை வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை என்பவற்றில் இலங்கை தமிழரசு கட்சி முன்னிலை வகிக்கிறது. வல்வெட்டித்துறை பருத்தித்துறை நகர சபைகளில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் முன்னிலை வகிப்பதுடன் யாழ் மாநகர சபை உட்பட பல சபைகளில் தமிழரசு கட்சிக்கு நெருக்கமான போட்டியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தியோகபூர்வ முடிவுகளின்படி கிளிநொச்சி மாவட்டத்தின் 3 பிரதேச சபைகளில் 2 சபைகளில் தனித்து ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மை இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுள்ளது. பூநகரி பிரதேச சபையில் ஒரு ஆசனத்தால் பெரும்பான்மை பெற தவறியுள்ளது. அங்கு கூட்டாக அல்லது மற்றொரு தமிழ் தேசிய கட்சியின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கும் சூழல் உள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் தமிழரசு கட்சி தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஆசனங்களை வென்றுள்ளது. மாந்தை கிழக்கு துணுக்காய் பிரதேச சபைகளையும் அந்த கட்சி முன்னிலை வகிக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ இதுவரும் ஆரம்பம் உண்மையான தலைமையின் மீதான நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பவும் மீட்டெடுக்கவும் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் என தெரிவித்தார். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து அவர் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றையிட்டு இதனை தெரிவித்தார். குறித்த பதிவில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த 6 மாதங்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீண்டும் ஒன்றிணைந்து எங்கள் கொள்கைகளுக்கு உண்மையாக இருப்பதன் மூலம் உத்வேகம் பெற்றுள்ளது. சிலர் பொய்யான வாக்குறுதிகளை நம்பியிருந்தாலும் மக்களை முதன்மைப்படுத்தும் நேர்மையான கொள்கை ரீதியான அரசியலுக்கு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எங்களுடன் நின்ற அனைவருக்கும் நன்றி. இது வெறும் ஆரம்பம். உண்மையான தலைமையின் மீதான நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் மீட்டெடுக்கவும் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் என பதிவிட்டுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவமானங்கள், அச்சுறுத்தல்கள், சேறு பூசும் வார்த்தைகள், சதித்திட்டங்கள் மற்றும் சவால்களுக்கு மத்தியில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து ஆதரவளித்த மக்களுக்கு நன்றி என தெரிவித்துக் கொள்கின்றேன் என தெரிவித்தார். மேலும் அண்மையில் நடந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் இருபெரும் மக்கள் ஆணைகளை பெற்ற இந்த அரசாங்கம் 6 மாதங்கள் என்ற குறுகிய காலத்தில் மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது. எதிர்க்கட்சியை சேர்ந்த சகல தரப்பினர்களையும் ஒன்றிணைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்ற செய்தியை நாட்டு மக்கள் இத்தேர்தலினூடாக முன்வைத்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலை கையாண்டது போலவே இந்த உள்ளூராட்சி தேர்தலையும் ஜேவிபி கையாண்டது. தேர்தலுக்காக மந்தை கூட இவர்கள் பயன்படுத்தினர். பொய்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து பொய்களை முறியடித்து உண்மையான பலம் வாய்ந்த மக்கள் சேவைக்காக எதிர்க்கட்சியை சேர்ந்த சகல தரப்புகளும் ஒன்றிணைய வேண்டும் என்ற பொதுமக்களின் கருத்தின் அடிப்படையில் இந்த சவாலான பொறுப்பிற்கு தலைமை வழங்க ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் மேலும் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 3 பிரதேச சபைகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்களின் வழிபாட்டுக்காக சென்ற போது காவல்துறையினருக்கு வெற்றி பெற்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 3 பிரதேச சபைகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்களை வரவேற்கும் நிகழ்வு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்ட உறுப்பினர்கள் கிளிநொச்சி புனித திரோசல் ஆலயத்திலும் வழிபாடுகளை மேற்கொண்டனர். வழிபாடுகளுக்காக உறுப்பினர்கள் சென்ற போது காவல்துறையினர் பேரணிகளை நடத்த முடியாது என தெரிவித்ததில் சற்று பதற்ற நிலை ஏற்பட்டது. இதையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் காவல்துறையினருடன் பேசியதில் நிலைமை சுமூகமானது. இதையடுத்து தேர்தலில் வெற்றி பெற்ற ஊடகங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கருத்து தெரிவிக்கையில் தமிழ் தேசிய இருப்புக்காக கிளிநொச்சி மக்கள் மிகப்பெரிய ஆணையை எமக்கு வழங்கியுள்ளனர். துயரங்களோடு தூய நோக்க சிந்தனையோடு அறத்தின் வழி கௌரவமான அரசியலை எமது மக்களுக்கு வழங்குவோம். அபிவிருத்தி பணிகளிலும் நிரந்தரமான அபிவிருத்தி பணிகளை செய்வதற்கு அதற்குரிய முன்னேற்றத்தை காட்டுவதற்கும் இந்த காலம் பயன்பாடுடையதாக மாறும் என கருதுகிறோம் என்றார். வடமாகாண முன்னாள் அமைச்சர் CV விக்னேஸ்வரன் வடமாகாண மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படாமையினாலேயே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கம் வடக்கில் கடும் தோல்வி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பொய்யான வாக்குறுதிகளே வடக்கு மற்றும் கிழக்கு அரசினால் வெற்றியை பெற முடியாமல் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த முறை வடக்கில் தமிழ் கட்சிகளுடன் பிரச்சனை இருந்தமையினால் அரசாங்கத்திற்கு இலகுவாக நுழையக்கூடிய வகையிலான சூழல் காணப்பட்டது. எனினும் இம்முறை தமிழ் கட்சிகளுக்குள் மாற்றங்கள் இருந்தாலும் அரசாங்கத்திற்கு வாக்களிக்க கூடாது என தமிழ் மக்கள் நினைத்துள்ளனர். அரசியல் கட்சிகளும் மக்களிடம் கேட்டுக்கொண்டது. அரசாங்கம் முன்பு வழங்கிய வாக்குறுதிகள் ஒன்றையும் நிறைவேற்றவில்லை.
சிறையில் இருப்பவர்கள் விடுவிப்பதாக கூறிய போதிலும் இதுவரையில் விடுவிக்கவில்லை. காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் திணைக்கள மக்களின் காணிகள் தொடர்ந்து கையகப்படுத்தப்பட்டு வருகின்றன. ராணுவம் குறைபடும் என கூறிவிட்டு அங்கும் இங்கும் சிலரை மாத்திரம் குறைத்துவிட்டு அதிக அளவில் அழைத்து வரப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவில் 2 பொதுமக்களுக்கு ஒரு ராணுவம் என்ற கணக்கில் உள்ளனர். அவ்வாறான நிலையில் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கைகளும் முன்பிருந்த அரசாங்கத்தின் கொள்கைகளிலும் மாற்றம் இல்லை என்பது தெளிவாகி உள்ளது. இதன் காரணமாகவே இம்முறை அரசாங்கத்திற்கு இந்த மக்களின் ஆதரவு பெரிய அளவில் கிடைக்கவில்லை. வடக்கு கிழக்கு மக்கள் சிங்கள மக்களுடன் நல்ல உறவில் தான் உள்ளனர். எனினும் எங்களுக்கு என்று உரிமை உள்ளது. இதனால் தமிழ் மக்கள் என்ற ரீதியின் தமிழ் மக்களின் இடத்தை நிர்வகிக்க எங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்பதையே நாங்கள் கோருகின்றோம். தான் முதலமைச்சராக இருந்த காலத்தில் வடமாகாணத்திற்கு அரசாங்கத்தினால் மிகப்பெரிய தொகை ஒன்றை வழங்கப்பட்டது. 12,000 மில்லியன் ரூபாய் கேட்டோம். ஆனால் 1,600 மில்லியன் ரூபாயே வழங்கப்பட்டது. சிங்கள பெரும்பான்மை கொண்ட அரசாங்கத்தினால் எங்களுக்கு எவ்வித உரிமையும் வழங்கப்படாமல் உள்ளது. இதனாலேயே எங்கள் மக்கள் இதனை சுட்டிக்காட்டி தமிழ் கட்சிகளுக்கு வாக்களித்துள்ளனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.